போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் ஆர் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லலாம், ஆர் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ். அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னா, டெலிவரி ஆனோடனே பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சோஷியல் இன்செக்யூரிட்டி வரும். அதை நம்ம குழந்தைக்கு கரெக்டாக தாய்ப்பால் கொடுக்குறோமா, அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் பத்துமா, நம்ம குழந்தை நல்லா வளருதா, நல்லா யூரின் போதா அப்படின்னு ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். இது வந்து அவங்களுக்கு ப்ளஸ் அவங்களுக்கு வந்து பேபி வந்து நார்மலா இது டே இது நைட்டுன்னு சொல்லி அந்த சர்க்கேடியம் ரிதம்ல தூங்காது. குழந்தை எப்ப வேணுமோ தூங்கும், எப்ப வேணுமோ முழிக்கும். ஸோ இதனால தூக்கம் இன்மை இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை சரியா வளருதா, நம்ம குடிக்கிற பால் பத்துமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கிறதுனால யூஸ்வலா விமன் வந்து டிப்ரெஷன் போயிடுவாங்க. இந்த டிப்ரெஷன் நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சு சோஷியல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபேமிலியில வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து அவங்க அம்மாவோ பாட்டியோ யாரோ ஒரு ஆள் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி தாய்ப்பால் வந்து எவ்வளோ வேணுமோ உனக்கு சுரத்துட்டே இருக்கும், அது உன் குழந்தைக்கு போதும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு அடிக்குவேட் ரெஸ்ட் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு மார்னிங் டைம்ல ஒரு 3 to 4 hours அம்மா தூங்குற மாதிரியும், நைட் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours தூங்குற மாதிரி பார்த்துக்கணும். இதை நம்ம கண்டுபிடிக்காம அவங்க டிப்ரெஷன்லேயே இருந்துட்டே இருந்தாங்கன்னா இது அப்படியே போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா சூசைடல் டெண்டன்சிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ போஸ்ட்மார்ட்டம்ல வர மனக்குழப்பங்களை நம்ம சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த விமனை காப்பாற்ற முடியும்.